எனக்கு தான் ராதிகாவை பார்க்கணும் போலே இருக்கு. எங்க அவ வந்தாதானே, வரவே மாட்டாளே. வா ராதிகா, இப்போதான் நாங்க ரெண்டு பேரும் உன்னைய பத்தி பேசிட்டு இருந்தோம், நீனே வந்துட்ட. ஆமா மாப்பிள்ள வரல? ஆமா கையில என்ன பெட்டி? அது வந்துமா, இந்த குழந்தை சித்தஞ்சோட வீட்ல ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சா, தலைக்கால் காட்ட முடியல அந்த வீட்ல. அதனால இங்க வந்துட்டு இனிமே இங்க தான் தங்க போறோமே, அங்க போவே மாட்டோம். என்னடி சொல்ற? ஆமாமா, நான் இனிமே இங்க தான் இருக்க போறேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்கிட்ட மாப்பிள்ள வரல, நீ மட்டும் வந்திருக்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களா? அதனால பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்கியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவரே பின்னாடி வந்துட்டு இருந்தாரு, இதோ இப்போ வந்துருவாரு பாருங்க. அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. சரி எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உட்காருங்க உட்காருங்க. சரிங்க அத்தை. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டுட்டு வரேன். ராதிகா இங்க கொஞ்சம் வாமா. கோபி அம்மா கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். சொல்லுமா, என்ன கூப்பிட்ட? ராதிகா நீ வந்து சரி, மாப்பிள்ள வந்தாரு சரி, ஆனா கூட அந்த அம்மா எதுக்கு தேவையில்லாம வந்திருக்கு? வழி அனுப்பி விட வந்திருக்கா. வழி அனுப்பி விடுறதுக்கு என்ன அவ்வளவு தூரமா இருக்கு? வீடு பக்கத்துல தானே இருக்கு. வழி அனுப்பி விடலாம் ஒண்ணு வரலமா, அது வந்து இங்கே அவங்க எங்க வீட்டுல தான் இருக்க போறாங்க எப்பவுமே. என்ன ராதிகா சொல்ற நீனு? நான் உண்மையதாம சொல்றேன். ராதிகா இவ்வளோ பெரிய விஷயத்த என்ன நீ பாட்டுக்கு அசால்ட்டா சொல்ற? என்ன நினைச்சிட்டு இருக்க அந்த அம்மா? எதுக்கு இங்க வந்து தங்குதா? அது வீட்லயே தங்க வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாம நம்ம நிம்மதியை போக்க வந்திருக்கோம்? இங்க பாரு ராதிகா, அந்த அம்மாலாம் ஒன்றும் இந்த வீட்டில் இருக்க தேவையில்லை, அந்த வீட்டிலே இருக்க சொல்ல. எதுக்கு இங்க வந்து தங்கணுமா? நான் என்னம்மா பண்றது, எல்லாமே இந்த கோபி பண்ற வேலை தான். அவர் தான் எங்க அம்மா வந்தே ஆகணும்னு சொன்னாரு, அதனால தான் வேற வழி இல்லாம நானும் சரின்னு சொல்லிட்டேன். என்னது மாப்பிள்ள சொன்னாரா? ஆமாமா, கோபி தான் சொன்னாரு. அவங்க இங்க வந்ததுல எனக்கும் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லம்மா, கோபி தான் பண்றாரு இது மாதிரி, நான் என்னத்த சொல்ல? அப்படி இல்ல நீ மாப்பிள்ளையிட்ட போய் சொல்லு. நான் முதலே சொன்னமா, அவர் எங்க என் பேச்சு கேட்கறாரு? கேட்கவே மாட்டாரு, எங்க அம்மா வந்தே ஆகணும்னு புடிவாத பிடிச்சாரு. என்னது மாப்பிள்ள சொன்னாரா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் இந்த நிமிஷமே அந்த அம்மாவை வீட்டை விட்டு போக சொல்லிட பாத்துக்கோ. ஏமா எல்லாத்தையும் புரிஞ்சுதான் பேசுறியா? எப்படி நான் போய் அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியும்? முதல்ல நீ இப்படி கத்தி பேசாத, அவங்களுக்கு கேட்கிற போது. அவங்களுக்கு கேட்கணும் தான் நான் கத்தி பேசுறேனே. நானே அந்த அம்மாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் பாரு. நானா அந்த அம்மாவான்னு பாத்துடலாம், ஒரு முடிவை கட்டுறேன் பாரு. இதுக்கு இந்த அம்மா என்னாலாம் பண்ண போதும். கோபி நாங்க கிட்ட ஒன்னு சொல்லணும், கொஞ்சம் ரூமுக்கு வாங்களே. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, இங்கே சொல்லு என்ன விஷயம்னே. நைட்டு தூங்குறதுக்கு 2 ரூம் தான் இருக்கு. அதான் 2 ரூம் இருக்குல்ல, அப்புறம் என்னன்னு கேளு கோபி. ஒரு ரூம்ல நானும் கோபியும் படுப்போம், இன்னொரு ரூம்ல மாயவும் என்னோட அம்மாவும் படுப்பாங்க. உங்க அம்மா எங்க படுப்பாங்கன்னு கேளுங்க கோபி. ஓ அம்மாவை வேணா ஹால்ல படுத்துக்க சொல்லு, நான் ரூம்ல தான் படுப்பேன். என்னது நான் ஹால்ல படுக்கணுமா? அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க ஹால்ல படுத்துக்கோங்க, என்னால ஒண்ணும் படுக்க முடியாது. என்னது நான் ஹால்ல படுக்கணுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என்னாலலாம் ஹால்ல படுக்க முடியாது, நான் என்னதான் இருந்தாலும் ரூம்ல மட்டும் தான் படுப்பேன். மாப்பிள்ள உங்க அம்மா எப்படிலாம் என்ன பேசிட்டு இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு பாத்துட்டு இருக்கீங்க வாயை பொளந்துட்டு. அத்தை எங்க அம்மா எப்படியாத்த ஹால்ல படுக்க முடியும்? எங்க அம்மாக்கு இடுப்பு வலி இருக்கு, கால் வலி இருக்கு, முதுகு வலி இருக்கு, இன்னும் என்னென்னமோ வலிலாம் இருக்கு. இந்த நிலைமையில எப்படியாத்த படுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. உங்க அம்மாக்கு மட்டும் தான் இடுப்பு வலி, கால் வலி, அந்த வலி இந்த வலின்னு இருக்கா? எனக்கு தான் இருக்கு வலிலாம். அப்படி சொல்லல அத்தை, எங்க அம்மா ஹால்ல படுத்தலாம் பழக்கம் இல்ல, ரூம்ல தான் படுப்பாங்க, அதனாலதான் உங்களை படுக்க சொல்றாங்க. இதுல ஒன்னும் தப்பு இல்லல. ராதிகா மாப்பிள்ள எப்படி பேசிட்டு இருக்காரு? என்னையும் ஹால்ல படுக்க சொல்றாரு, நீ பாட்டுக்கு பாத்துட்டு இருக்க. அம்மா நான் என்னமா பண்றது? நீ ஒழுங்கா அந்த அம்மாவை ஹால்ல படுக்க சொல்லு, என்னால படுக்க முடியாது. அம்மா நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்கறவல்ல இல்ல. சமயம் நீ ஹால்ல படுத்துறமா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி. பாருங்க அத்தை, ராதிகாவே சொல்லிட்டா, நீங்க இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஹால்ல படுத்துக்கோங்க, நாளைக்கு வேணா என்ன பண்ணலாம்னு பாத்துக்கலாம். ஆனா பாருங்க, நான் இது மாதிரி பொறுத்துட்டே இருக்க மாட்டேன். நான் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நானாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. இன்னைக்கு மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணி படுப்பேன். உனக்கு மட்டும் கோவம் வருமா? எனக்கு கோவம் வருமே பாக்கறியா? அம்மா ப்ளீஸ்மா, நீ கொஞ்சம் அமைதியா இருமா, நம்ம எல்லாத்தையும் பாத்துக்கலாமா? மணி வர காலையில 8 மணி ஆகுது. நான் இந்த டைம்ல தான் காஃபி குடிப்பேன், ஆனா காஃபி இன்னும் வந்து சேரல. இந்த வீட்ல யாராச்சும் காஃபி போட்டு கொடுக்கறாங்களா? காஃபி காஃபி. ராதிகா எங்க போற? நீ எதுக்கு ஏஞ்சி நிக்கிற? அத்தை கூப்பிடுறாங்கம்மா, அதனால காஃபி போட்டு கொடுக்க போறேன். அவங்க கூப்பிட்டோன்னே அடுத்த நிமிஷமே நீ போகணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ உக்காரு முதல்ல. அம்மா அது இல்லை, நீ உக்காருன்னு சொல்றல, நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன், உக்காரு முதல்ல. நீ காஃபி காஃபி. பாருமா அத்தை கூப்பிட்டுட்டே இருக்காங்க, நான் போயிட்டு காஃபி கொடுக்க போறேன், போமா. இங்க பாரு ராதிகா, அவங்க காஃபி தான் கூப்பிட்டாங்க, உனக்கு கூப்பிடல இல்லை என்னைய கூப்பிடல. காஃபியே அவங்க முன்னாடி போய் நிக்கட்டும். ஏமா எப்படிமா காஃபி அவங்க முன்னாடி போய் நிற்கும்? சும்மா வாங்கிட்டு இருக்காது, நான் போய் காஃபி போட்டு கொடுப்பேன், அவங்க என்னைய தான் கத்துவாங்க, தேவையில்லாம பிரச்சனை வரும். எப்படி இருந்தாலும் அங்க உனக்கு கூப்பிடல, அப்புறம் என்ன? நீ உக்காருன்னு சொல்றல. நானே இவ்வளோ நேரமா தொண்டைக்கிலேயே காஃபி காஃபின்னு கத்திட்டு இருக்கேன், காஃபி போட்டு கொடுக்குறாங்களா? இவ்வளோ நேரமா தூங்கிட்டு இருக்காங்க போல, ஒரு காஃபி கூட இந்த வீட்டில் குடிக்க முடியல. அம்மா அத்தை ரொம்ப கோவமாயிட்டாங்க, நான் இப்போ போலனா அவங்க நீ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசாம உக்காரு, நான் போயிட்டு போட்டு கொடுக்குறேன், வேற வழியே இல்லை. அம்மா எதுக்குமா ரொம்ப டென்ஷனா இருக்க? டேய் கோபி, நீ சொன்னதுனால மட்டும் தான் நான் இந்த வீட்ல வந்து இருக்கேன். ஆனா இந்த வீட்ல என்ன இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலடா.
என்னம்மா ஆச்சு? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த வீட்ல ஒரு காஃபி போட்டு கொடுக்குறாங்களா ச்சீ. ஏம்மா நீ ராதிகாட்ட கேட்ட அவளே காஃபி போட்டு கொடுப்பாளே உனக்கு? அப்பத்துல இருந்து நான் காஃபி காஃபின்னு தொண்டைக்குள்ளேயே கத்திட்டு இருக்கேன். ஆனா இப்ப வரைக்கும் காஃபியே வந்து சேரல ச்சீ. ஒரே காஃபி கூட இந்த வீட்ல குடிக்க முடியலனா அப்புறம் எதுக்கு நான் தேவையில்லாம இந்த வீட்ல இருக்கணும்டா? நான் அந்த வீட்டுக்கே போயிடுறேங்க. இருக்கவே முடியாது என்னால பாத்துக்கோ. அம்மா நிஜமாவ சொல்ற? இரு, இந்த ராதிகாக்கு இன்னைக்கு இதுக்கு நான் என்ன பண்றேன்னு பாரு அவள.